அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய விமர்சனம் சரி, அதற்கு அவர் பயன்படுத்துகிற மொழியும் சரி, முழுக்க முழுக்க அநாகரிகமானது. எந்த விதமான போதைப் பொருட்களும் படிக்கிற இடங்களுக்குள்ளேயோ அதை சுற்றி இருக்கிற ஏரியாக்கள்லையோ இருக்கக்கூடாது. அது சம்மந்தமாக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சுருக்காங்க. முக்கியமாக கல்வி, பொது மருத்துவம், இந்த போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், இது பற்றி ரொம்ப தீவிரமான ஒரு ஆய்வை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். கூட்டணியில் இருக்க வரைக்கும் காங்கிரஸ் கட்சியும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் ஆகா ஓகோன்னு புகழ்கிறதும், நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறதுனால எங்களை மிக மோசமாக விமர்சிக்கிறதும் சரியல்லைன்னு நான் நினைக்கிறேன். உடனடியாக போய் ஒரு கடிதம் கொடுத்து நான் இந்தியா கூட்டணியில் இல்லை, நான் எங்களை இருக்கையை மாற்றி அமையுங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு வருத்தம் இருக்குது. இன்னும் எலெக்ஷனுக்கு 3 வருஷம் இருக்குது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இந்தியா கூட்டணியோ காங்கிரஸ் கட்சியோ சம்மந்தப்பட்டது கிடையாது, இந்த நாடு சம்மந்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், மாண்புமிகு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் அவர்களுடைய தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. ஆய்வு கூட்டத்தில் முக்கியமான விஷயம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 2-3 விஷயத்தில் அரசாங்கத்தினுடைய பாலிசியில் அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்கன்னு தெரியுது. ஒன்று எந்த சூழ்நிலையிலும் படிக்கிற இடங்களில் எந்த விதமான போதைப் பொருட்களும் படிக்கிற இடங்களுக்குள்ளேயோ அதை சுற்றி இருக்கிற ஏரியாக்கள்லையோ இருக்கக்கூடாது. அது சம்மந்தமாக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சுருக்காங்க. அதே போல் நீங்கள் சில இடங்களில் மண் அள்ளுறது 10 மணிக்கு மேலே அள்ளுற மாதிரி சில இடங்களில் புகார்கள் வருது. அதனால் அப்படி யாராவது அள்ளுனா அவங்க யாராக இருந்தாலும் உடனே வண்டியை சீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மருத்துவ கட்டமைப்புகள் ஓரளவுக்கு மேம்படுத்தியிருக்கோம். இருந்தாலும் இருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளை எப்படி கரெக்டாக பயன்படுத்துறது, குறிப்பாக ஆம்புலன்ஸுகளெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கான இடங்களில் எப்படி நிறுத்துறது, அப்போ தான் ஒரு அவசர சிகிச்சைக்கு அவங்க ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே அருகில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி நிறைய கலந்துரையாடல்கள் நடந்திருக்கு. முக்கியமாக கல்வி, பொது மருத்துவம், இந்த போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், இது பற்றி ரொம்ப தீவிரமான ஒரு ஆய்வை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். இப்போ தான் முதல் முறையாக தாவேக அரசு பொறுப்பேற்றதுக்கப்புறம் மாண்புமிகு அமைச்சர் ஒருவரோடு நான் ஒரு ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்கிறேன். அவங்களுடைய நம்ம என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி இருக்குது. அதே மாதிரி எந்த விதமான சமரசமும் செஞ்சிடக்கூடாது, அப்படி எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அப்படிங்கிறதுலையும் அவங்க ரொம்ப உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு என்ன மாதிரியான தீர்வுகளை முன்வைக்க முடியும், ஒரு பிரச்சனை எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு ஒரு தெளிவான அணுகுமுறை இருக்குது. அவர்கள் புதியவர்களாக இருந்தால் கூட, ஆட்சிக்கும் அரசியலுக்கும் புதியவர்களாக இருந்தால் கூட, அவங்களுக்கு சமூக பிரச்சனைகளை பற்றி ஒரு அரசாங்கம் அதை எப்படி அணுகிறதுங்கிறத பற்றி ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி இருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்னு நினைக்கிறேன். அதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் புதுசாக தான் சேர்ந்துருக்காங்க. இருந்தாலும் 3 நாளில் அவங்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் பற்றி ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்குது. அவங்களும் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக அதே மாதிரி திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர், நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர்லாம் கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் எங்களுடைய கருத்துக்களை முன் வச்சோம். எப்படி அங்கன்வாடி, பள்ளிக்கூடங்கள், இந்த இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்பை சரி பண்ணுறது, எப்படி பெண்களுக்கான மருத்துவ கட்டமைப்புகளை நம்ம உறுதி செய்கிறது, கேன்சர் மாதிரியான வியாதிகளிலிருந்து எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு தீவிரமான விஷயங்கள் நடந்து ஒரு சிறப்பான ஆய்வு கூட்டம் நான் நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவங்க தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை விமர்சிச்சுட்டு வராங்க. நேற்று கூட எக்ஸ்பதியில் மாணிக்கம் தாக்கூர் மிக கடுமையாக இல்லை, காங்கிரஸ் கட்சி ஒரு கண்ணியமான அரசியல் செய்கிற ஒரு கட்சி. எந்த காலத்திலையும் காங்கிரஸ் கட்சி தனது அரசியல் நாகரிகத்தை கைவிட்டு யாரையும் விமர்சித்தது கிடையாது. கூட்டணியில் இருக்க வரைக்கும் காங்கிரஸ் கட்சியும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் ஆகா ஓகோன்னு புகழ்கிறதும், நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறதுனால எங்களை மிக மோசமாக விமர்சிக்கிறதும் சரியல்லைன்னு நான் நினைக்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய விமர்சனம் சரி, அதற்கு அவர் பயன்படுத்துகிற மொழியும் சரி, முழுக்க முழுக்க அநாகரிகமானது. இது இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இதை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறேன். இது காங்கிரஸ் கட்சி மீதான விமர்சனமாக மட்டும் பார்க்க முடியாது. இது திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன மாதிரியான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறாங்கிறது அது அவங்களுடைய தரத்தையும் அதில் அது பிரதிபலிக்குதுங்கிறத அவங்க கவனத்தில் வச்சுக்கணும். தலைவர் ராகுல் காந்தி, காந்தி குடும்பம்
இந்த மண்ணில் வந்து அவங்க மிகப்பெரிய தியாகத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவில் நரேந்திர மோடி எதிர்த்து உறுதியாக சமரசமற்று போராடுகிற ஒரு தலைவர் இருக்கிறார் அப்படின்னா அது தலைவர் ராகுல் காந்தி தான். இன்றைக்கும் வந்து ஒரு பெரிய அரசியல் குடும்பத்தில் பிறந்து ஒரு 3 பிரதமர்களை பார்த்த குடும்பத்திலிருந்து வந்த ஒருவராக இருந்தால் கூட இன்றைக்கும் தரையில் இறங்கி இந்தியா முழுக்க, இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடக்கிற ஒரு தலைவர், சாதாரணமாக அந்நாடு வந்து எளிய மக்களோட போய் அரசியல் செய்கிற ஒரு தலைவர்னா ராகுல் காந்தி அவர்கள் தான். அவரை பற்றி விமர்சிக்கிற அருகதை யாருக்கும் கிடையாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்திய கூட்டணி திருமாவளவன் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடுகள் விரும்பத்தக்கது அல்ல. சமீபத்தில் நடந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ், மார்க்சிஸ்ட், திரிணாமுல் பலகீனம் அடைந்திருக்கு. காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இல்லை, திருமானா வந்து எங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு முக்கியமான தலைவர். அவர் சொல்கிற விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் மிக நிச்சயமாக அதை பற்றி யோசிப்போம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் வந்து கூட்டணிகளுக்கு 22 வருஷம் நாங்கள் திமுகவோட கூட்டணியில் இருந்திருக்கோம். திமுக வந்து அவங்களுக்கு அதிகாரத்தில் வந்து நீங்கள் போதுமான பெரும்பான்மை இல்லாதப்போ கூட எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி 5 ஆண்டு காலம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு. நீண்ட காலம் வந்து நாங்கள் வந்து என்றைக்குமே வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறப்பவும் சரி, ஆட்சியில் இல்லாதப்பவும் சரி, அவங்களோட நாங்கள் நின்றுருக்கோம். இன்றைக்கு வந்து ஒரு காலத்தின் கட்டாயம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சி பின்வாசல் வழியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை, ஒரு அரசை அமைக்க விடாமல் செஞ்சுட்டு அதற்கு பின்னாடி வந்து அவங்க வந்து கவர்னர் ஆட்சி கொண்டு வர ஒரு சூழல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய வரலாற்று கடமை எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கு. அது காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கு. அதுதான் நம்ம செஞ்சோம். அதே மாதிரி அரசியல்ல ஒரு கூட்டணினா அப்படியே போய் நம்ம 500 வருஷத்துக்கு இருக்க முடியாது. காலச்சூழல்கள், அரசியல் நிலைப்பாடுகள், ஒரு தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் ஏற்படுகிற ஒரு நெருக்கடி, இதெல்லாம் தான் ஒரு கட்சி அரசியல் கூட்டணியில் இருக்குமா இல்லையாங்கிறத தீர்மானிக்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 50-60 ஆண்டு கால கட்சி. இதெல்லாம் அரசியல் அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஸோ அவர்கள் வந்து தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இந்த கூட்டணியில் நாங்கள் இருந்திருக்கோம். அந்த தோல்வி எங்களுக்கும் பொருந்தும். அதை பற்றி எங்களுக்கு வந்து வருத்தம் இருக்குது. ஆனால் வந்து தொடர்ந்து வந்து ஒரு அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சியை விமர்சிப்பது, தலைவர் ராகுல் காந்தி அவர்களை விமர்சிப்பது எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. அதை வந்து அவங்க வந்து ஒரு நீண்ட கால கூட்டணிங்கிறது இருந்திருக்கு. அவங்க இந்தியா கூட்டணியில் இருந்திருக்காங்க. இப்போவும் அவங்க இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கணும்னு நாங்களாம் நினைக்கிறோம். பலமுறை அதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி அவர்கள் வந்து உடனடியாக வந்து போய் ஒரு கடிதம் கொடுத்து நான் இந்தியா கூட்டணியில் இல்லை, நான் எங்களை வந்து இருக்கையை மாற்றி அமையுங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு வருத்தம் இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு நாகரிகமான அரசியல் அணுகுமுறைங்கிறது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஒரு கட்சி எந்த நேரத்தில் என்ன மாதிரி முடிவுகளை எடுக்குதுங்கிறதுல மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அந்த மாற்று கருத்துக்கள் ஏற்புடையதாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரே வழியாக வந்து ஒரு மோசமான அரசியல் விமர்சனங்களை வைப்பது நாகரிகமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கும் பதிலுக்கு பேச முடியும். ஆனால் வந்து நீண்டகால கூட்டணியோட ஒரு மரியாதை கருதி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவரே ஒரு தோல்வி அடைந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் மிக மட்டமான விமர்சனங்களை நாங்கள் வைக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. கூட்டணிக்கு பின்னடைவு இல்லையா டிஎம்கே வெளியில் போகிறது? இன்னும் எலெக்ஷனுக்கு 3 வருஷம் இருக்குது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இந்தியா கூட்டணியோ காங்கிரஸ் கட்சியோ சம்மந்தப்பட்டது கிடையாது. இந்த நாடு சம்மந்தப்பட்டது. இப்போ நாளைக்கு நரேந்திர மோடி என்ன செஞ்சாருன்னு நம்ம பார்த்தோம். தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்தில் குறைச்சு அப்படியே நம்மளை வந்து ஒரு அரசியல் குரலற்றவர்களாக ஆக்கி நம்மளை வந்து இந்திய வரைபடத்திலிருந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கிற தென்னிந்திய மாநிலங்கள், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள், வடகிழக்கு இந்திய மாநிலங்கள், காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நமக்கு எந்த பிரதிநிதித்துவமே இல்லாமல் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரே மாதத்தில் 3 முறை சிலிண்டர் விலை ஏறி இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெளியுறவு கொள்கையில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சூழலை நாட்டை காக்கிறது முக்கியம். நம்ம காங்கிரஸோட ஒன்றா இருக்கிறோமா, இல்லை திமுகவோட ஒன்றா இருக்கிறோமா, சிபிஎம்மோட ஒன்றா இருக்கிறங்கிற முக்கியம் இல்லை. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும், குறிப்பாக ஒவ்வொரு எதிர்கட்சிக்கும் நரேந்திர மோடி எதிர்த்து போராட வேண்டிய, நரேந்திர மோடி அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டிய ஒரு வரலாற்று கடமை இருக்குது. அந்த கடமையை தான் செய்யணும். அப்போ எனக்கு இந்த கட்சி பிடிக்கல, அந்த கட்சி பிடிக்கலன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா மாநிலங்களில் நம்ம எதிர்த்து போட்டியிட வேண்டிய சூழல் இருக்கும். நீங்கள் இப்போ நடந்த கேரளா தேர்தலில் கேரளாவில் நாங்களும் காங்கிரஸ் கட்சியும் சிபிஎம்மும் கடுமையான ஒரு தேர்தலை நம்ம எதிர்கொண்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரே மேடையில் தானே இருந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஸோ எதிர்கட்சிகள் வந்து வலிமையாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். நம்ம நாட்டுக்காக வந்து நம்ம வந்து நம்மளுடைய விஷயங்கள், நமக்கு இருக்கிற விஷயங்கள்லாம் மறந்துட்டு அதில் நம்ம முன்னாடி நிற்கணும்னு நினைக்கிறேன். அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். மேடம், வேடசந்தூர் தொகுதியில் அதிகமான குவாரிகள் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து கனிம வள கொள்ளை நடந்ததாக வந்து சமீபத்தில் ஒரு இது போயிட்டு இருக்கு.
ஆனால் வந்து இப்போ வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தாவேக்கா ஆட்சியில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வந்து திண்டுக்கல் மாவட்டத்திலே அதிகமாக குவாரிகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேடசந்தூர் தொகுதியில். இது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது இல்லை நீங்கள் வந்து இயற்கை வளங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அமைச்சர் திரு பிரபு, மாண்புமிகு அமைச்சர் திரு பிரபு அவர்கள் எல்லா இடங்களுக்கும் அவரே போகிறாரு. போய் அவங்க ட்ரோன் விட்டு அவங்க எவ்வளோ தூரம் வந்து வெட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அது வந்து உடனடியாக வந்து அது வந்து சட்டத்திற்கு அப்பாற்பட்டு இருந்தால் அந்த குவாரிகள் சீல் வைக்கப்படுது. இன்னும் நம்ம மாவட்டத்துக்கு அமைச்சர் ரெவ்யூ வரல. மிக நிச்சயமாக இயற்கை வள கொள்ளை நடக்கக்கூடாது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இயற்கை வளங்களை நம்ம அதிகமாக சுரண்ட நீங்கள் வெப்பம் அதிகமாகுது, நம்மளுடைய கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, மழை பெய்யறதுல பிரச்சனைகள் வருது, அப்புறம் விவசாயம் பாதிக்கப்படுது, சிறு சிறு நிலநடுக்கங்கள் வருது. அதனால் அது மண்ணல்றதான் சரி, மணலல்றதா இருந்தாலும் சரி, மற்ற இயற்கை வளங்களாக இருந்தாலும் சரி, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற தாவேகா அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு, மாண்புமிகு முதலமைச்சர்களோட நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது. அது நிச்சயமாக வேடசந்தூர் தொகுதியிலும் அமல்படுத்தப்படும். தமிழக முதல்வர் முன்னாடி சொல்லியிருந்தாங்க, முன்னாள் தமிழக முதல்வர் வந்து 6 மாத காலங்கள் ஆட்சி நடக்கும். இந்த சமீபத்தில் பேசிய கூட்டத்தில் என்ன சொன்னால் 3 மாத காலத்தையும் இது தாக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அதை தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் சொல்கிறாங்க. அது வந்து சரியல்லன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அவர் தான் முதலமைச்சராக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தெளிவாக வந்து அந்த கட்சிக்கு அதிக எண்ணிக்கையிலான சீட்டுகளை கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டணி ஆட்சி நடந்திருக்கு தமிழ்நாட்டில். ஒன்றும் கூட்டணி ஆட்சி புதுசல்ல. இதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் வந்து அவர்களுக்கு போதுமான எண்ணிக்கை இல்லாதப்ப காங்கிரஸ் கட்சி எந்த விதமான நிபந்தனையற்ற ஆதரவையும் கொடுத்து அவங்க 5 ஆண்டு காலம் ஆண்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தை வந்து நீங்கள் வந்து அவர்களுடைய செயல்பாடுகளின் மீது 6 மாதம் கழித்து நீங்கள் ஏதாவது விமர்சனங்கள் இருந்தால் வையுங்க. ஆனால் அரசாங்கம் வந்து நடக்காது, அரசாங்கம் கவுந்து போயிடும் அப்படின்னு ஜோசியம் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள அரசியல் கட்சிகளுக்கோ அதன் தலைவர்களுக்கோ சரியானதுன்னு நான் நினைக்கல. இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் தொடரும். நீங்கள் வந்து காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிகே, முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் கொள்கை அடிப்படையில், தமிழ்நாட்டினுடைய நலன்களின் அடிப்படையில், தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் அந்த ஆதரவை கொடுப்போம். 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி வந்து மிக சிறப்பான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும். மேடம், இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக என்ன நினைக்கிறீங்க? உங்க மக்கள் பிரச்சனைகளை வந்து அழைப்பு விடுத்தேங்கிறாங்க, ஆனால் இவங்க வரல. இல்லை, அழைப்பு வந்து எல்லாருக்கும் போகும். இது ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்கள் வந்து மெஜாரிட்டி இல்லை கூட்டணிகள் இருந்த காலத்திலேயே வந்து ஒரே கூட்டணிக்குள்ளே கூட வந்து நிறைய கூட்டங்களுக்கு வராமல் போயிருக்காங்க. அதையெல்லாம் நாங்கள் கரூர்லேயே பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு நடக்கிறதா, பட் கொஞ்சம் நாள் போக போக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பொது இடம் தானே, இது ஒன்றும் அரசியல் மேடை இல்லை, ஒரு எல்லாருக்குமான ஒரு விஷயம் தான். அவங்களையும் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கும். நிச்சயமாக அரசாங்கம் வர்றப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் செயல்படணும்.